குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹுஜராத் 49வது சூராவுடைய 7வது ஆயத்தில் சொல்கிறார், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், தெரிந்து கொள்ளுங்கள், நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு மத்தியில் தூதர், அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்றார். லவ் யுதீஉக்கும் ஃபீ கதீரின் மினல் அம்ர் லஅனித்தும், அவர் நீங்கள் விரும்புகின்றவாறெல்லாம் உங்களுக்கு அவர் கட்டுப்பட்டு நடந்தால் அது உங்களுக்குத்தான் பிரச்சனை, உங்களுக்குத்தான் சிரமமாக மாறிவிடும். வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஆனால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை கொடுத்து அந்த ஈமானை கொண்டு உங்களை அலங்கரித்து விட்டான், ஈமானை விருப்பமாக ஆக்கிவிட்டான். ஈமான் நமக்கு பிடித்திருக்கிறது, அல்லாஹ்வை பிடித்திருக்கிறது. அவன் தான் நம்முடைய ரப்பு, அவனை மட்டுமே வணங்குவோம். தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், எல்லா வணக்கங்களுக்கும் சொந்தக்காரன், அவனை விட்டு எவனும் இல்லை. இந்த ஈமான் இருக்கு, இதுதான் நம்முடைய தனித்தன்மை, இதுதான் நம்முடைய கண்ணியம். இதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா படைப்பது இதற்காகத்தான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களை மனிதரும் என்னை வணங்கி என்னை ஒருமைப்படுத்தி எனக்கு எல்லா இபாதத்தை செய்வதற்காக தவிர எதற்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அது.